ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாப். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து கடைக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருக்கிறேன். ஒரே ஏஜென்சிக்கிட்ட இருந்து தான் வாங்கியிருக்கிறேன். அது என்ன விலைக்கு வருது, என்ன விலைக்கு விற்கலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்குறோம். மைசாப் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அம்மன் ஏஜென்சின்னு ஒரு ஏஜென்சி இருக்கிறாங்க. அவங்ககிட்டேருந்து பொருட்கள் வாங்கியிருக்கேன். அவங்கக்கிட்ட என்னென்ன பொருள் கிடைக்கும்னா, இந்த மாதிரி பூஜை ஐட்டம்ஸ், விபூதி, குங்குமம், சந்தனம், இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். திருமஞ்சனம், பன்னீர், பூஜை ஐட்டம்ஸ் எல்லாமே இவங்ககிட்ட ஆர்டர் போட்டுக்கலாம். இவங்ககிட்ட குவாலிட்டியானதாகவும் இருக்கும். அதனால் நான் வந்து எப்போவுமே இவங்ககிட்டே தான் ரெகுலராக அந்த பூஜை ஐட்டம்ஸ் எல்லாமே நான் இவங்ககிட்டே தான், இந்த ஏஜென்சிகிட்டே தான் நான் வாங்கிட்டுருக்கிறேன். இவங்க இந்த பூஜை ஐட்டம்ஸோட ஸ்காட்ச் ப்ரைட்டும் டீலரு. அதுக்கப்புறம் எம்டிஆர் பாதாம் மிக்ஸு, பாயசம் மிக்ஸு இதெல்லாமும் டீலராக இருக்கிறாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, பிஎன்ஜி, ஹிந்துஸ்தான் இவங்களெல்லாம் தவிர்த்து வேறு என்னெல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டர் வர்றாங்க அப்படின்ட்டு. பிஎன்ஜி அவங்கெல்லாம் வந்து ப்ராடக்ட் நிறையா இருக்குது. ஐடிசி, ஹிந்துஸ்தான் இவங்களெல்லாம் இப்போ ப்ராடக்ட் ஜாஸ்தி இருக்கிறதுனால அவங்களது சேல்ஸும் அதிகமாக இருக்கிறதுனால அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து அதை ஒன்று மட்டுமே பண்ணுவாங்க. பிரிட்டானியா இவங்களாம் அந்த ஒரு ஐட்டமே, ஏன்னா அவங்களுக்கு வந்து டார்கெட் வந்துடும், சேல்ஸ் அதெல்லாம் ஜாஸ்தி போகிறது. அதனால் அவங்களுக்கு அது ஒரு ஐட்டமே சப்ளை பண்ண முடியாமல் இருக்கும். மீதி இந்த மாதிரி ஸ்காட்ச் ப்ரைட்டு, எம்டிஆர் இவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஐட்டமாக போடுவாங்க. அவங்கக்கிட்ட ஒரு 4-5 ப்ராடக்ட் இருக்கும், மிஞ்சி போனால் ஒரு 10 ப்ராடக்ட் இருக்கும். அப்போ அந்த 10 ப்ராடக்ட் எடுத்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் சேல்ஸ் பண்ணி அவங்க டார்கெட் கொண்டு வர முடியாததுனால அவங்க அந்த மாதிரி ஏஜென்சிஸ் எடுத்தவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கூட 2-3 ப்ராடக்ட் சேர்த்து பண்ணுவாங்க. இப்போ நான் இந்த அம்மன் ஏஜென்சி சொல்லியிருக்கிறேன்ல, அவங்க வந்து இந்த உதயகிருஷ்ணன் நெய்யும் பண்ணுறாங்க, பூஜா ஐட்டம்ஸும் பண்ணுறாங்க, ஸ்காட்ச் ப்ரைட்டு, எம்டிஆர் இந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன ப்ராடக்ட் கொஞ்சம் மட்டும் ப்ராடக்ட் வச்சுருக்கிறவங்ககிட்ட இருந்து ஏஜென்ட் எடுக்கிறீங்க, கூட 4-5 கம்பெனி சேர்த்து வச்சு எல்லாம் சேல்ஸ் பண்ணுறப்ப தான் அவங்களுக்கும் அந்த டார்கெட்டை ரீச் பண்ண முடியும். மீதி ஏஜென்சி எல்லாமே இப்படி எல்லாமே மிக்சிங் ஆகி தான் வச்சுருப்பாங்க. மொத்தமாக ஒரு ஏஜென்சின்னு வச்சுருப்பாங்க. அவங்க ஒரு 5 கம்பெனி இல்லை 10 கம்பெனி வரைக்குமே அவங்க வந்து டீலர் எடுத்து பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஏஜென்சி தான் நான் வாங்குகிற இப்போ இந்த அம்மன் ஏஜென்சி. இதில் வந்து நம்ம இப்போ வாங்கின விலை, விற்கிற விலையை பார்க்கலாம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டாக பார்க்குறது ஸ்காட்ச் ப்ரைட்டு. எம்ஆர்பி வந்து 20 ரூபா. இப்போ 20 ரூபா ஸ்காட்ச் ப்ரைட்டுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஸ்பாஞ்ச் நார் ஒன்று ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. நான் 10 ரூபா ஸ்காட்ச் ப்ரைட் தான் எப்போவுமே வாங்கி வைப்பேன். ஆனால் இந்த டைம் 20 ரூபாய்க்கு இந்த ஸ்பாஞ்ச் எக்ஸ்ட்ரா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதனால் சரி, கஸ்டமர் இப்போ எக்ஸ்ட்ரா ஃப்ரீ கிடைக்கிறப்போ அதை வந்து வாங்கலான்னு யோசிப்பாங்க. அதனால் அதை நான் வாங்கி வச்சேன். இதில் வந்து ஒரு சரம் வாங்கியிருக்கிறேன். இதோட எம்ஆர்பி 20 ரூபா. நம்ம 20 ரூபாய்க்கு விற்கிறோம் ஒரு சிங்கிள் பீஸு. ஒரு சிங்கிள் பீஸோட பில்லிங் ரேட் 16 ரூபா 65 பைசா வருது. நம்மளுக்கு அப்போ ஒரு பீஸ் விற்கிறப்போ 3 ரூபா 35 பைசா லாபம் கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து 10 ரூபா ஸ்காட்ச் ப்ரைட்டு. இது வந்து நம்மளுக்கு ஒரு பீஸ் 10 ரூபான்னு சேல்ஸ் பண்ணுறோம். இதோட பில்லிங் ரேட் வந்து 8 ரூபா 40 பைசா வரும். நம்ம வந்து 10 ரூபான்னு சேல்ஸ் பண்ணுறோம். இதில் ஒரு 2 சரம் வாங்கினேன். 20 ரூபாயில் ஒரு சரம் மட்டும் வாங்கியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து 10 ரூபா கற்பூரம், சுவாமி கிருஷ்ணா கற்பூரம். சுவாமி கிருஷ்ணா கற்பூரம் உள்ளுக்குள்ளே வந்து குவான்டிட்டி ஜாஸ்தியாகவும் இருக்கும், அதோட குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். இந்த கற்பூரம் வாங்குகிற கஸ்டமர் மறுபடி இதே கேட்டு வாங்குகிற அளவுக்கு குவாலிட்டி இருக்கும். அதனால் இதே தான் நான் எப்போவுமே சேல்ஸ் பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கு இது வந்து 8 ரூபா 5 பைசா வரும் பில்லிங் ரேட்டு. இதில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் லோக்கல் ஐட்டம், கொஞ்சம் லோ குவாலிட்டியாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இன்னும் 7 ரூபா இந்த ரேஞ்சுக்கே கிடைக்கும். நம்மளுக்கு லாபம் ஜாஸ்தி வரும். ஆனால் வந்து உள்ள குவாலிட்டி கம்மியாக இருக்கும், குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக வச்சுருப்பாங்க. அதை காட்டிலும் நீங்கள் வந்து இந்த குவாலிட்டியாக வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வேறு கடைக்கு, உங்கள் பக்கத்தில் உள்ள கடைகளுக்கு போகாமல் உங்கள் கடையில் இது நல்லதாக குவாலிட்டியாக கிடைக்கணும், உங்கள் கடையை நம்பி வருவாங்க. அதனால் எப்போவுமே நீங்கள் வந்து கடையில் வந்து குவாலிட்டியான பொருளாக வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இதோட பில்லிங் ரேட் 8 ரூபா 5 பைசா. இதை நம்ம 10 ரூபான்னு சேல்ஸ் பண்ணுறோம். ஆனால் இதில் எம்ஆர்பி வந்து 15 ரூபா போட்டுக்கிறாங்க. நம்ம 10 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து 5 ரூபா கற்பூரம். இதோட பில்லிங் ரேட் வந்து 4 ரூபா 5 பைசா வரும். நம்ம ஒன்று 5 ரூபான்னு சேல்ஸ் பண்ணணும். இதுலேயும் எம்ஆர்பி 7 ரூபா போட்டிருப்பாங்க. ஆனால் நம்ம 5 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணாலே போதும். இதான் 5 ரூபான்னு சேல்ஸ் பண்ணணும். இதில் ஒரு 3 பேக்கெட்டு 10 ரூபாயில் ஒரு 3 பேக்கெட் வாங்கியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது 50 மில்லி உதயகிருஷ்ணா நெய். இதில் வந்து ஒரு 3 பீஸ் மட்டும் வாங்கினேன். ஆல்ரெடி இருக்குது, ஒரு 2 பீஸ் இருக்குது. அதனால் ஒரு 3 பீஸ் போதும் அப்படின்னு 3 பீஸ் வாங்கியிருக்கிறேன். எந்த பொருளுமே அளவாக வாங்கி வைங்க, ஏன்னா அப்போ டேட் உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம கடையில் இருக்குதுன்னு வருவாங்க. இதோட பில்லிங் ரேட் வந்து 45 ரூபா வரும்.
இதோட எம்ஆர்பி வந்து 56 ரூபா போட்டிருப்பாங்க. இதோட பில்லிங் ரேட் 45 ரூபா. நம்ம 50 ரூபான்னு சேல்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது 100 மில்லி உதயகிருஷ்ணா நெய். எம்ஆர்பி 108 ரூபா போட்டிருப்பாங்க. இதோட பில்லிங் ரேட் வந்து 86 ரூபா. நம்ம 100 ரூபான்னு சேல்ஸ் பண்ணாலே போதும். இதில் ஒரு 2 பீஸ் மட்டும் வாங்கினேன். இதுவும் அப்படி தான், கொஞ்சம் பீஸ் இருக்குது. சும்மா எக்ஸ்ட்ரா எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்குறது தான். நெக்ஸ்ட் இது வந்து சுவாமி கிருஷ்ணா குங்குமம். இதில் வந்து ஒரு பேக்கெட் வாங்கினேன். ஒரு பேக்கெட்டுக்கு வந்து 20 பீஸ் வரும். உங்களுக்கு இது ஒரு பீஸ் 4 ரூபா. பில்லிங் ரேட் வந்து 4 ரூபா வரும். நம்ம 5 ரூபான்னு சேல்ஸ் பண்ணுறோம். இதில் எம்ஆர்பி 10 ரூபா போட்டிருப்பாங்க. நம்ம 5 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து மாப்பு. இங்கே ஏஜென்சி வந்து இப்போ புதுசாக இந்த மாப்பு மங்கி பிராண்டு 555 ஏஜெண்ட் எடுத்துருக்குறேன்ட்டு கொஞ்சமாவது போடுங்க அப்படின்னாங்க. நான் மாப்பு சரியாக கடையில் வைக்கிறது கிடையாது. ஏன்னா மாப்பு வந்து காலையில் வெளியே தொங்க விடணும், நைட்டு உள்ளே வைக்கணும். ஏன்னா டெய்லியும் அந்த ஆல்ரெடி நிறைய எல்லாம் எடுத்து வைக்கிறது இருக்கும். இதையும் எடுத்து வைக்கணும்னா டைம் பத்தாதுங்கிறக்காக நான் மாப்பு வாங்குறது கிடையாது. ஆனால் மாப்பு வெளியே தொங்க விட்டால் சேல்ஸ் ஆக தான் செய்யும். ரொம்பவும் பண்ண முடியலைன்னு நான் விட்டுடுறது. மாப்பு கொஞ்சமாவது போடுங்க அப்படின்னாங்க. சரின்னுட்டு ஒரு 3 பீஸ் மட்டும் போட்டேன். இதோட எம்ஆர்பி வந்து 199 ரூபா போட்டிருக்கிறாங்க. இதோட பில்லிங் ரேட் வந்து 110 ரூபா. உங்களுக்கு மாப்பு அப்புறம் இந்த ஸ்டிக்கு ரெண்டுமே ஃபேராக தான் ரேட் போடுவாங்க. 110 ரூபா பில்லிங் ரேட் வருது. நம்ம 150 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணலாம். நீங்கள் 150 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணணும். சப்போஸ் உங்கள் ஏரியாவில் இதை ரேட்டு குறைச்சி கேட்பாங்க அப்படின்னா நீங்கள் 170 ரூபா போட்டுட்டு ஒரு 20 ரூபாய் குறைச்சி 150 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு 150 ரூபாய்க்கு விற்கிறப்ப தான் இதுக்கு வந்து கட்டுப்படி ஆகும். இந்த வீடியோவில் நம்ம எல்லா ஐட்டம்ஸும் நம்ம வந்து பில்லிங் ரேட், சேல்ஸ் ரேட் பார்த்துட்டோம். வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் போடுங்க. நன்றி, வணக்கம்.